அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். புதுச்சேரியில் விடிய விடிய கொட்டி தீர்த்த கனமழையால் 2000 ஏக்கர் நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கி கடல் போல் காட்சியளிக்கிறது. இது தொடர்பான மேல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கிருஷ்ணா. அதற்கு முன்பாக அங்கு இருக்கக்கூடிய பொதுமக்கள் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். மழைலாம் வந்துக்குது, ஆனா இவ்வளோ தண்ணி நின்றுக்குது. வீடெல்லாம் தண்ணி 3 அடி உயரத்துல இருக்குது. வீட்டெல்லாம் தண்ணி, தெருவில் ஒன்றும் தண்ணி வாங்கவே 12:45 வந்து இருக்குது. எல்லாம் விவசாய நிலம் தான், எல்லாம் நிலம் தான். ஆனால் ஏரி மாரி காய்ச்சி ஏரி மாரி தண்ணி நிற்கிது. இப்போ தண்ணி இதான் புது டைமாக இருக்குது நம்மளுக்கு பார்த்து. புதுச்சேரியில் விடிய விடிய கொட்டி தீர்த்த கனமழையால் 2000 ஏக்கர் நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கி கடல் போல் காட்சியளிக்கிறது. விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் கிருஷ்ணா. விவரங்களை வழங்கலாம். புதுச்சேரியில் இந்த பெஞ்சல் புயல் காரணமாக புதுச்சேரி முழுவதுமே விடிய விடிய கொட்டி தீர்த்த அதிக கனமழையின் காரணமாக புதுச்சேரி மாநிலமே வெள்ளக்காடாக மாறி இருக்கிறது. மழை நீராக தத்தளித்து வருகிறது. தொடர்ந்து இந்த மழைநீரில் தத்தளிக்கக்கூடிய பொதுமக்களை பேரிடர் மீட்பு குழு மற்றும் அரசு துறை ஊழியர்களும் மீட்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் இரவு முழுவதும் கொட்டி தீர்த்த கனமழையால் புதுச்சேரி கிராம பகுதியாக இருக்கக்கூடிய சந்தை புதுக்குப்பம், காட்டேரிக்குப்பம், தேத்தாம்பாக்கம், பக்கிரிப்பட்டு உள்ளிட்ட பகுதிகளில் பயிரிடப்பட்டிருக்கிற 2000 ஏக்கருக்கும் மேற்பட்ட நெற்பயிர்கள் மழை நீரில் மூழ்கி கடல் போல் காட்சியளிக்கிறது. இந்த பகுதியில் கிட்டத்தட்ட 4 புறமும் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த பகுதியில் இந்த நெற்பயிரானது விளைவிக்கக்கூடிய சூழலானது அவ்வப்போது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் விவசாயிகள் பயிரிட்டு வருவார்கள். முப்போகமும் அங்க விளையக்கூடிய இந்த நெற்பயிரானது தற்பொழுது இந்த மழையின் காரணமாக கடுமையான சேதமானது பாதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த மழை நீர் முழுவதும் வடிவதற்கே கிட்டத்தட்ட 1 வாரத்திற்கு மேலாக ஆகும் என அந்த விவசாயிகள் தெரிவித்திருக்கிறார்கள். கடுமையான பாதிப்பும் ஏற்பட்டிருக்கிறது. 1 ஏக்கருக்கு விவசாயம் செய்வதற்கு 25,000 முதல் 30,000 வரை இந்த பயிரிடுவதற்கு செலவாகுவது என்றும் இந்த முழுவதுமாக இந்த பயிரானது மூழ்கி இருக்கிறது. கடுமையான வேதனையுடன் இருப்பதாகவும் அந்த விவசாயிகள் தெரிவித்திருக்கிறார்கள். புதுச்சேரியில் நெற்களஞ்சியமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் இந்த பகுதியாக நம்ம சொல்ல 2000 ஏக்கருக்குள்ள இந்த பகுதி. மேலும் இந்த பாகூர் அருகாமையில் இருக்கக்கூடிய பகுதியிலும் இருக்கக்கூடிய சூழல் இன்னும் எந்த அளவிற்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்க கூடும் என்பது போகதான் நம்மளுக்கு தெரிய வரும். விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா. குற்றங்களின் மறுபரிமாணம் நிகழ்தகவு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் விரைவில்.